ஹாய் ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஜேக்கிக்கு தண்டோட ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கன்னா பேக்ரவுண்ட் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீட்டு எதுவும் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. அவனும் ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டு வரான். ஏய் என்ன கல்ல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? இங்கே பாருங்க சார், இன்னைக்கு நைட்டு என் அக்கா பொண்ணோட பர்த்டே. தெரியும்ல போகணுன்ட்டு. தெரியும் தெரியும்ன்ட்டு நைட்டை மட்டும் லேட்டாக வந்தனா கொன்றுவாடா உன்னை. வரமாட்டேன்டி, லேட்டாக வரமாட்டேன், சீக்கிரமாக வந்துடுறேன். சரி காலையை பொண்டாடிய கொஞ்சம் ஒரு மாதிரியாக வச்சுட்டு இருக்கா. அதுவா நார்மலாக பேசினா நீ என்னை ஏமாற்றிட்டு போயிடு விளாடா போடிக்கி. அதனால தான் இங்கே பாடிச்சிக்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமாக வந்துடுடா, போகணும். கிஃப்ட் கூட வாங்கவே இல்லை. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி அங்கே இடுப்பில் தான் கை இருக்கு, கையை தட்டி விடுறீங்க. என்னடி திமுடா? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப திமுரு தான். பொண்டாட்டி இல்லை, அதான் இடுப்பில் மட்டும் நீ கை வைக்காத. ஏண்டி அது என்னோட ஃபேவரட் இடம்டி. கை எடு ஜேக்கே. முடியாது, இங்கே பாடு ஜேக்கே, கையெடு. முடியாதுன்னா முடியாது தான். நான் கை வைக்கணும் தானடி இறக்கி சேடை கட்டியிருக்க. அதுக்காக தானே இடுப்பை காட்டி நிற்கிற. இங்கே பாடு, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதான் இடுப்பில் முந்தானியை சொடுக்கி வச்சுருந்தேன். இங்கே பாடு, என் மைண்டை மாற்றாத. சொல்கிறது புரியுதுல்ல? சரி புரியுது, கிஸ் கொடு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சீக்கிரமாக வந்துடுச்சேக்கே. வரேன்டி, ஒன்று கொடுத்துட்டு போ. இப்போ நீயா வந்து எனக்கு கிஸ் கொடுக்குற. இல்லைண்ணா போலீஸ்காரண்டி, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சார் என்ன பண்ணிடுவீங்க? அப்படியே அவங்க இடுப்பை போட்டு செம்மையாக அழுத்த. வலிக்குது ஜேக்கே, கையெடு, நானே தரேன். அவங்கிட்ட ரோதனையாக போயிடுச்சு. அப்படியே நீங்கள் அவன் லிப்பில் லைட்டாக பீக் பண்ணுறீங்க. என்ன இதுனா இது போதும். நீ ஈவினிங் சீக்கிரமாக வா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வரேன்டி வரேன், திமுறில் அடுக வரேன்ட்டு. அப்படியே அவனும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். சரி அவன் போயிட்டானேன்ட்டு அப்போ தான் அவங்க இடுப்பை பார்க்குறீங்க. பிடிச்சி அப்படியே சகப்பாயிருக்கு. வலிக்குதுன்ட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அகீன் அவங்களை வந்து பேக் பண்ணிட்டு, என்னடி என்னை திட்டினியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்ன புது பழக்கம் போடுற மாதிரி போயிட்டு நான் பயந்துட்டேன் தெரியுமா. போலீஸ் வர முன்னாடி பயப்படாதா? திரும்ப எதுக்கு திருப்பி என் உதட்ட கடிச்சு வைக்கிறதுக்கா? அதெல்லாம் இல்லடி, நீ போய் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிரு. ஈவினிங் வந்தது எங்கேயும் அலைய முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் இருக்கணும். சரின்ட்டு அவன் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ண அப்படியே உங்களை கிட்ட இழுத்து, நீ நைட்டு சீக்கிரமாக தூங்குனா? சார் வரத்துக்கு மணி 12 ஆயிடுச்சு. அது வரைக்கும் என்னால் முழிச்சிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேலே சீக்கிரமாக வந்தால் தான் எது இருந்தாலும், லேட்டாக வந்தால் எதுவுமே கிடைக்காது. என்ன? ஆமாம், லேட்டாக வந்தா எதுவுமே கிடைக்காது. திமுறில் அலையிறடி. ஆமாம் ரொம்ப திமுறில் அலையிற. அது சரி பாதுகிறேன்டி, என் கையில் மாட்டாமையே போயிட போகிறேன்ட்டு அகின்னு அவங்க இடுப்பை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். நீங்கள் ஆண்டு வேகமாக கத்திடுறீங்க. அவனு சிரிச்சுட்டு அப்படியே கிளம்ப. இவனுக்கு என்னதான் ஆகும்னு தெரியல. இடுப்பை பார்த்தா கிள்ளி வச்சிடறான். இவனுக்காகவே இடுப்பை மறிச்சிட்டு சுத்த வேண்டியதாக இருக்குது. இடுப்பை பார்க்குறீங்க, இன்னும் சகப்பாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்களும் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜேகே சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்க போறீங்க. ஆஃப்டர் டைம் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டைமை பார்த்தா இப்போ டைம் 5 மணி ஆகுது. இன்னும் வரவே இல்லை. நீங்களும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எடுக்கவே இல்லை. வாய்ஸ் நோட்லாம் போட்டு விடுறீங்க, அதுக்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. செம்மையே டென்ஷன் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா உங்கள் அக்கான்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரா ப்ளீஸ், இன்னும் மாமா வரலடி. மாமா வந்தானே வந்துடுறேன். பாருடி கொஞ்சம் ஒன்று, நீ மாமாவை நம்பிட்டு அங்கே இருந்தால் இங்கே வர முடியாது. மாமாக்கு வேலை அதிகமாக இருக்கும். நீ பேசாமல் நீ கிளம்பி வா. யாரா ப்ளீஸ் டி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண. நான் கால் பண்ணி பார்த்துட்டு அவன் வரலன்னா கிளம்பி வந்துடுறேன். அவ்வளோ அப்படியே கட் பண்ண. நீங்களும் ஜிக்கிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் ஏதோ ரைடுக்கு போயிருக்கான் போல இருக்கு. ஃபோனை எடுத்து பார்க்குறான், ஜிமினோட பக்கத்தில். என்னடா ஐனா? ஆமாம் ஜிமன், ஐயன்தான். இன்னைக்கு அவள் அக்கா பொண்ணுக்கு பர்த்டேன்ட்டு சீக்கிரமாக வர சொன்னான். நைட்டு எடுக்கு கச்சேரி வைக்க போகிறா. அது நினச்சாதான் பயமாக இருக்குது. அது சரி, யாரு நீ பயப்படுற ஆள்? எவ்வளோ பெரிய ரவுடிலாம் ஒன்றை பார்த்து பயப்படுறானுங்க, என்னடா பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறா? சொல்லுவா ஈஸியாக.
உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, பண்ணி பாரு தெரியும். என்னதான் பிஸ்தாவாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கடை தான். இன்னைக்கு வச்சு செய்ய போகிறேன் என்ன, கிட்டேயே செய்ய மாட்டா. ஆ அதானே பார்த்தேன். அப்போ மெயின்லே கையா? நீ வேற ஏன்டா எல்லாத்துக்கும் அதில் தான் கை வைப்பா. இவள் இல்லாமல் தூக்கமும் வராது. நீ நைட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. பாரு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுவும் சேர்த்து தான் வைக்க போகிறா. அவனை அட்டன் பண்ணாமல் மொபைலை சைலண்டில் போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான். நீங்களும் அப்படியே டென்ஷனாக கிளம்பிட்டீங்க. ஆட்டோவில் தான் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. யாரா தயங், அதுக்கப்புறம் ரிஹானா, அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. உங்களை பார்த்ததும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா சித்தின்ட்டு. அவளையும் அப்படியே தூக்கி வச்சிருக்கீங்க. 5 வயசு ஆகுது. செம்ம க்யூட்டாக இருப்பா. சித்தி எங்க சித்தப்பா வரல? அவன் சித்தப்பாக்கு வேலையாக இருக்குதா. நைட்டு வந்துடுவாடுடா தங்கம். அவளை தூக்கி வச்சு அவன் நோஸோட உங்கள் நோஸை வச்சு ரப் பண்ணுறீங்க. டைமாக ஆச்சு. அப்படியே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க என்னெல்லாம் ஜெகே மேலே தான் ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறீங்க. கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவனை அட்டன் பண்ணல. போகிற இடம் அந்த மாதிரி. போலீஸ் வேறையா, சட்டுன்னு வந்துட முடியுமா? அது இன்ஸ்பெக்டர் வேறு. ஸோ இப்போ அவன் ரைடுக்கு போன இடத்துல நிறைய ட்ரக்ஸ் மாட்டியிருக்கோம். அவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட்டு இருக்கான். டைம் பார்க்குறான் 9:30 ஆகுது. ஐயோ இவ வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்காளே. இனி என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அப்படியே அவனும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க. ஜிமின் தான், டேய் நான் பார்த்துக்கிட்டேன் நீ கிளம்பு. இல்லை ஜிமின், இப்போ டேஞ்சரை நான் அங்கே போகிறதான். பேசாமல் நான் இங்கேயே இருந்துடுறேன்டா. டேய் அப்படியே பயந்துட்டு இருந்தா என்னதான் ஆகுறது? போ ஏதாவது பேச்சை போடு. அது சரி, பேசுகிறத கேட்குற நிலமையிலேயே அவள் இருப்பா. அப்படியே அவனும் பயந்துக்கிட்டே இந்த உலக நீ பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பைக்கு புல்லட்ங்க, ராயல் என்ஃபீல்டு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜேகே அது அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில், ஹேர் கட் கூட அந்த மாதிரி தான். செம்ம மாதம் கூலர்லாம் போட்டுக்கிட்டு அந்த பைக்கில் வீட்டுக்கு வந்துருக்கோம். அங்கே பார்க்குற பொண்ணுங்கள்லாம் ஜேகேவை கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்டன் ஆகி சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் வீட்டில் அவன் மேலே கொல்ல கன்னில் இருக்கீங்க. என்னடி நீ ஃபோனையும் நோண்டிட்டு இருக்க? இங்கே வா, எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்களாம் போய் நிற்கிறீங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் தயங்கூட நீங்களும் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. அப்படியே இருட்டில் உட்காந்துருக்கீங்க. சாரி தான் கட்டியிருப்பீங்க. அவனை வீடு பேத்தணுங்கிறதுக்காகவே இடுப்பு சைடு செம்மையாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவனை வீட்டுக்கு வரும்போதே அவனுக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஏய் கதவு தொடடி, ஒன்றுதான் கதவு தொட. அப்படியே டோரில் கை வச்சா உள்ளே போகுது. ஆரம்பிச்சிட்டாளா ஜேகே, செத்தடா இன்னைக்கு. அப்படியே அவனும் கதவு திறந்துட்டு வந்து உள்ளே பார்த்தா இருட்டாக இருக்குது. ஏய் இங்கடி இருக்க? அப்படியே அவனை லைட்டாக ஆன் பண்ணுறான். நீங்கள் தான் சோஃபாவில் உட்காந்துட்டு அவனே மறைச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கே அப்படியே கல்ப் ஆகுது. ஏன் வெயிட் வண்டியாடி, அதுக்கு நீங்கள் எதுவுமே பேசலை. ஓமாடுகாலே, சமாதானம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்போ ஆட்டமாக ஆடுவாளேன்ட்டு அப்படியே அவனும் அவனோட கேப்பு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கூலர், வாட்சின்ட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவங்களே பார்க்குறான். இன்னும் நீங்கள் அவனை மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க ஐஸை கூட பிளிங்க் பண்ணாமல். ஏய் என்னடி இப்படி மறைச்சிட்டு இருக்க? சாரிடி. எதுக்கு சாரி? அது நீ கால் பண்ணல, மொபைல் நான் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஓ அதுக்கு தான் இந்த சாரி. அது இல்லடி, கோவப்படாதடி. என் ஒர்க்கை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. நீ போனியாடி, கேக் வெட்டினியா? எனக்கு கேக்குங்க. அப்படியே தூக்கி அவன் மேலேயே விட்டேறீங்க. அவன் ஃபேஸு, ஷோல்டரு, கையின்ட்டு அங்கங்கே பட்டுடுச்சு. அடைச்ச கேக்கு கேட்டதோடு குத்தமா. அப்படியே அந்த கேக்கை லிக் பண்ணிவிடு. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிடு. கோமாரியாடி, சாரின்னு சொல்கிறேன்ல. இந்த மாதிரி நீ எத்தனாவது வாட்டி செய்கிறன்ட்டு கொஞ்சம் சொல்ல. எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு. அப்பயே இந்த மாதிரி தான் பண்ணினேன். சரின்னு விட்டுட்டேன். குழந்த பிறந்துருச்சு, பார்க்க போகலான்னு உன்னை வர சொன்னேன். அப்பயே இதான் பண்ணேன். என் ரிஹானாவோட பர்த்டே, செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே, ஃபோர்த் பர்த்டேன்ட்டு இப்போ 5th பர்த்டே. இப்போ வரைக்கும் நீ இதே தான் பண்ணிகிட்டு இருக்க. ஏய் அது என்ன ரீசன் சொல்ல போகிற? ஒன்றும் பெற்றுக்கிறதுக்கும் வழி இல்லை. அங்கேயாவது போய் கொஞ்சலான்னு பார்த்தா அதுக்கும் என்னால் முடியல. ஏய் என்னடி ஓர பேசுகிற? பெற்றுக்கிறதுக்கு முடியாமலாம் இல்லை, நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதான் உன்னை விட்டு வச்சிருக்க. அது சரி, இதுக்கு மட்டும் வாய்க்கிலே பேச ஆரம்பிச்சிடுவல்ல. இங்கே பாரு ஜேகே, அவ்வளோதான். உனக்கு எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. என்கிட்ட பேசுனா
அவ்வளோதான்ட்டு அவங்க சோஃபாவில் கிடக்கிற பில்லோவெல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில் அடிச்சிட்டு அப்படியே மேலே போறீங்க. இடுப்பு செம்மையாக தெரியுது. அதில் தான் அவன் வீக்கே. அவனை வெறுப்பேற்றுறதுக்குன்னே செயின்லாம் போட்டிருக்கீங்களா? அவன் கண்ணு டைரெக்டாக அங்கே தான் போகுது. வெறுப்பேற்றுறாளேன்ட்டு அப்படியே அவன் கண்ணு உங்கள் இடுப்பில் தான் இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிட்டீங்க. எப்போவுமே சாரியோடலாம் இருக்க மாட்டீங்க, நைட் ட்ரெஸ் போட்டுருவீங்க. இன்னைக்குன்னு பார்த்து சாரியோடயே இருக்கீங்க. அது இடுப்பு நல்லா தெளிகிற மாதிரி. அவனும் அப்படியே மேலே வந்துட்டு ரூமையே ஓப்பன் பண்ணுறான். இடுப்பு மட்டும்தாங்க அவன் கண்ணில் அவ்வளோ அழகாக தெரியுது. இதை வச்சே மயகிறாளே, இப்போ என்ன பண்ணலாம்? பேசாமல் காலில் விழுந்துடலாமா? இல்லை வேணாம், ஒரு போலீஸ்காரன் போய் இவ கால்லையா? அந்த மாதிரி யோசிச்சா செட் ஆகாது. ஒரு புருஷன் பொண்டாடிகளில் போய் விழலாம். பொண்டாடி அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு கொன்றுவேன். என்கிட்ட வந்தனா என்ன என்ன வேணும்? நைட் ஆயிடுச்சுன்ட்டு தடவரத்துக்கு வரியா நீ? ஏய் இல்லடி, இந்த சூடாக்குறடி. வேணுங்கன்னு தானே இருப்ப கட்டிட்டு இருக்க. ஆமாண்டா, வேணும்னு தான் கட்டிட்டு இருக்க. கை வச்சு பாரு, வெட்டிடுவேன். வெறுப்பேதாதடி. ஆல்ரெடி 2 நாளாக ஒன்றும் பண்ணல. முடியாதுடி, இதெல்லாம் பார்த்த கையோட சத்தியமாக முடியாது. அதுக்கு நீ நான் சொன்னதை கேட்டிருக்கணும். நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருப்பேன். அது வர இது வரடி, எனக்கு எல்லாம் ஒன்று தான். காலைல ஏன் கோமா இருக்கேன்னு கேட்டல்ல, உன்கிட்ட நார்மலாக பேசினாலே இந்த மாதிரி தான் செய்கிறேன்ட்டு கோவமாக பேசினேன். அப்போ கூட நீ என்னை பற்றி நினைக்கலல்ல. 100 டைமுக்கு மேலே உனக்கு கால் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டி கூட நீ அட்டன் பண்ணலல்ல. இதுக்கு மட்டும் என்கிட்ட வந்துடுறல்ல. அப்படிலாம் இல்லடி. அப்படியே அவனும் அவங்க கிட்ட வந்து இடுப்பில் கை வைக்க போக அப்படியே அவனை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. வேலையாக இருந்தேன்டி. வேலையாக இருந்தல்ல, இப்போ மட்டும் அவனை யார் வர சொன்னா? போ நைட் டியூட்டி பாரு. வேணாண்டி, கிளம்பிடுவேன். தாராளமாக கிளம்புங்க சார். இங்கே யாரும் உங்களை தேடிட்டு ஏங்கிட்டுலாம் இல்லை. கிளம்புங்க. வேணாண்டி, எடுப்பேதாத, கிளம்பிடுவேன். அப்போ என்ன சார் கிளம்பலையா அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க? கிளம்புறேன்டி, இரு கிளம்புறேன். அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெறும் பாக்ஸர் மட்டும் போட்டு வரான். நீங்களே திரும்பி பார்த்துட்டு என்னங்க சார் கிளம்பலையா? சாரிடி, பசிடுடி, வந்து சாப்பாடு வை. அதுக்கு நீங்கள் காதில் வாங்காமல் இப்போ தான் அங்கே இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. இடுப்பை நல்லா காட்டிக்கிட்டு அவன் கண்ணை அங்கே தாங்க மேயுது. என்னோட வீக்னஸ் தெரிஞ்சே வேணுங்கன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கா. பாருடி, நீயா கூப்பிட்டா கூட இது நான் வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம். வரவே தேவையில்ல. இந்த இடுப்பை வாட்டிலாம் மயங்கினா கூட நான் மயங்கவே மாட்டேன். தயவு செய்து மயங்காதீங்க சார். நான் இப்படி தான் காட்டி மயங்கிட்டு இருப்பேன். அப்படியே அவனை அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அந்த செல்ஃபை தான் க்ளீன் பண்ணிருப்பீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் இடுப்பில் கை வச்சு அங்கே செயின் போட்டிருப்பீங்க. அது அப்படியே அவன் விரலில் சுற்றுறான். உங்களுக்கே ஒரு மாதிரியே ஆகுது. அவன் மூச்சு காத்து உங்கள் நெக்கில் பட்டதும் பொண்டாடி சாரிடி. இந்த சாரிலாம் எனக்கு வேணாம் சார். ஒழுங்க மரியாதையா என் இடுப்புலேருந்து கையை எடுக்கல அடிச்சிடுவேன். கையிடுறா. நான் ஏன் உன் இடுப்பில் கை வைக்க போகிறேன்? அப்படியா? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, கை அங்கே தான் இருக்குது. அதுன்ட்டு கையை எடுத்துக்கிறான். இப்போ என்ன? நான் கை வைக்கக்கூடாது? ஆமாம், நீ கையே வைக்கக்கூடாது. அப்போ நீ அதை மூடு. ஏன் மூடணும்? நான் மூட மாட்டேன். நீ மூடி தான் ஆகணும். என்னால் மூட முடியாது. அப்போ நான் இன்னும் நல்லா காட்டுவேன்ட்டு அவங்க ஹிப் சைடும் காய்ச்சிங்க. அவங்க பில்லிலாம் தெரியுது. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. கல் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். பாருடி, நான் போலீஸ்காரன், என்னை இதை காட்டிலாம் மயக்க முடியாது. அது சரின்ட்டு அவனே நீங்கள் பார்க்க அவங்க இடுப்பையும் பார்க்குறான், அவங்க ஃபேஸையும் பார்க்குறான். இடுப்பையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கடினும் போல் தோணுது. பல்லெல்லாம் நடுங்குது. கை வர ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடும் போல இருக்குது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எது காட்டினாலும் மயங்க மாட்டேன், உன் கால்லலாம் வந்து விழமாட்டேன்ட்டு அப்படியே இவரும் ஒரு மாதிரியாக பேசிட்டு கீழே போயிட்டு கடன்ட்டு ஐசனி எடுத்து குடிக்கிறான். இதில் வீக்னஸாக இருக்குன்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. அந்த இடத்தையே காட்டுறா. புலம்பிகிட்டே உட்கார நீங்களும் கீழே வரீங்க. அவன் கண்ணுங்க இடுப்புலேயே தாங்க இருக்கா. அவனுக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. இட்லியை கடிக்கிறேன்ட்டு உங்கள் இடுப்பையும் பார்த்துட்டு இருக்கா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதே மாதிரி தான் நானும் டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பேன். கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. என் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும் உனக்கு அங்கே வேலை வந்துடும். இன்றைக்கி சாவு, இன்றைக்கி இதை காட்டி உன்னை என்னெல்லாம் பண்ண பாருன்ட்டு அப்படியே நீங்கள் கீழே குனிய பின் போட்டுக்க மாட்டீங்க. உங்கள் சாரி அப்படியே கீழே இறங்குது. அவ்வளோதாங்க. இட்லி ஏன் கடிப்பா
அப்படியே தட்டில் போட்டு ஏக்கமாக உங்களை பார்க்குறான். டக்குன்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணா இவ சமாதானம் ஆவா? இப்போ எனக்கு எல்லாம் வேணும். அப்படியே அவனும் சாப்பிடாம மேலே வரான். அவன் வரான்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பில்லாவை எடுத்து டக்குன்னு தூக்கி போட, ஏய் என்னடி ஓவரா பண்ணுற? இன்னைக்கு சார் வெளியிலே போய் தூங்குங்க, உள்ள இடம் கிடையாது. வேணாண்டி, மனுஷன் ஒரு அளவுக்கு தான் பொறுப்பான். ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்கேன், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கேன். அது இதையும் காட்டி ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க. நான் காட்டினா சார் ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் தான் பெரிய போலீஸ் ஆச்சே, இதெல்லாம் பார்த்தா மயங்குவீங்க. அதோ ஏன் இடுப்பை பார்த்தா மயங்குவீங்கன்ட்டு இன்னும் எடுத்துகிட்டு வந்து முன்ன வச்சு காட்டுறீங்க. அந்த பில்லோவை கடிச்சிட்டு உங்களை மறைக்கிறான். ஆமாண்டி, நான் போலீஸ்காரனா? இடுப்பு பின்னால் நான் ஏன் அலைய போகிறேன்? வெளில போங்க. அவனும் போய் சோஃபாவில் படுக்கிறான். படுக்கவே முடியலை. திரும்பி திரும்பி புரண்டுட்டு படுத்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே முடியலங்க. நீங்கள் ரூமில் படுத்துட்டு இருக்கீங்க, ஃபேனோட போட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்கள் சாரியெல்லாம் பறக்க டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்த்தது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்து பெட்லாம் உட்காரதே தெரியாத மாதிரி உட்காந்து இடுப்பில் கை வைக்கிறான். இங்கே பாடுறா, கையெடு. தாடிடி, ஐயோ பொண்டாடி, ஏய் முடியலடி. என்ன முடியல? உனக்கு தான் தெரியும்லடி, என்னோட வீக்னஸே இதுதான். இதை காட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க. அப்போ நீ ப்ராப்பராக எந்த மன்னிப்பு கேளு. எப்படிடி கேட்குறது? எப்படி கேட்ப? எப்போ? அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டான். சாரிடி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறேன்டி. இதை தான் போன வாட்டியும் சொன்னேன். அவனுக்கு செம்ம வெறி ஆயிடுச்சு. இடுப்பு வேற பார்க்குறான். ஃபேன் ஓடுறதுனால துணி அதுக்கிட்டே இல்லவே இல்லை. அப்படியே அவங்க இடுப்பில் கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே கிரிப் பண்ணுறான். வலிக்குது உங்களுக்கு? ஜெக்கு வலிக்குதுறான். விடுறேன்டி. ஓட இதை காட்டி ஆட்டிடுங்க. இன்னைக்கு இந்த இடத்த அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சி கடிக்கிறான். ஐயோ ஜெக்கு வலிக்குதுறான், நான் சும்மா பண்ணேன். அவன் வேணுக்குனே கடிக்கிறான். செயின் வர இதில் என்னை வெறுப்பேத்தி அடி பார்க்குற இடுன்ட்டு அப்படியே உங்க இடுப்பை பிடிச்சி நல்லா கடிச்சு வைக்கிறான். ஜெக்கி, நான் தான் உன் மேலே கோமா இருக்கணும், கடிக்காது ஜெக்கி. வேலையை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. சாரி கேட்டா விடமாட்டேன், வெறுப்பேத்துற. இப்போ காட்டு. அப்படியே நீங்கள் மோடிக்கிறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு இடுப்பை செம்மையும் கடிச்சு வைக்கிறான். அப்படியே நீங்களாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படியும் உங்களை சமாதானப்படுத்திருப்பான். இதோட இந்த குட்டி அன்ஷாட்டை நான் என் பண்ணுறேன். எப்படி பிடிச்சி நான் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நீவா பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.